மாநில இளைஞர் பாசறை செயலாளர் அன்பு தம்பி இளந்தமிழன் ஷேக் அவர்கள். எழுச்சியும் புரட்சியுமாக இந்த பல்லடம் மண்ணிலே பேரெழுச்சியாக திரண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய சொந்தங்களே, இளைய புரட்சியாளர்கள் என்ன பேசுவார்கள் என்று செவிமடுத்து வழி எங்கும் காத்துக் கொண்டிருக்கிற எங்கள் உயிரில் நிறைந்த தாய் தமிழ் சொந்தங்களே, பாதுகாப்பு பணியை செம்மையோடு மேற்கொண்டு வருகிற காவல்துறை உறவுகளே, சீமானுடைய தம்பிகள் என்ன பேசுவார்கள் என்று வரையிடாமல் குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிற எப்போதும் எங்கள் மரியாதைக்குரிய உளவுத்துறை அன்பர்களே, நேரலை செய்து கொண்டிருக்கிற வலைவலி நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கு உங்களுடைய எழுச்சியும் புரட்சியுமான வணக்கத்தை சொல்லி, கோவை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக வெற்றி வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய அக்கா கலாமணி அவர்களை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பொதுக்கூட்டம், அரசியலை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய அனைவருக்கும் தெரியும், ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணிக்காக பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் 40 தொகுதியிலும் வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் என்கிற அரசியல் பேர் இயக்கம் தான். நாங்கள் தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சி என்று பீத்திக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவும், நாங்கள் தமிழ்நாட்டிலேயே பெரிய புடிங்கியல் என்று பேசிக் கொண்டிருக்கிற திமுக அதிமுக கூட கூட்டணிக்காக எங்க சென்று யார் காலில் வீழலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற போது தனி ஆளாக 20 ஆண் வேட்பாளர்களையும் 20 பெண் வேட்பாளர்களையும் களத்தில் நிறுத்தியிருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அண்ணல் காந்தியடிகளை இதோடு வேலை ஓட்டி ஒளிவாங்கி வைத்து இளைஞர்களை அரசியலுக்கு வாருங்கள் என்று அழைத்த போது நாட்டில் உள்ள அகிம்சா மூர்த்திகள் எல்லாம் ஐயா நம்மைத்தான் அழைக்கிறார் என்று அரசியலுக்கு வந்தார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அரசியலுக்கு வாருங்கள் இளைஞர்களே என்று அழைத்த போது நாட்டில் வீரமும் தீரமும் மிக்க துணிச்சலும் மிக்க இளைஞர்கள் சுபாஷ் சந்திர போஸ் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று அரசியலுக்கு வந்தார்கள். பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அரசியலுக்கு வாருங்கள் என்று அழைத்த போது இந்த மண்ணையும் மக்களையும் உயிர் மூச்சாக நேசிக்கிற இளைஞர்கள் தேவர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று அரசியலுக்கு வந்தார்கள். பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் அரசியலுக்கு வாருங்கள் என்று அழைத்த போது நாட்டில் உள்ள நேர்மையாளர்கள் நல்லவர்கள் தலைவர் நம்மைத்தான் அரசியலுக்கு அழைக்கிறார் என்று ஓடோடி வந்தார்கள். ஐயா கருணாநிதி அவர்கள் அரசியலுக்கு வாருங்கள் என்று அழைத்த போது நாட்டில் உள்ள கயவர்களும் பிட்பாக்கெட் திருடர்களும் தலைவர் நம்மைத்தான் அரசியலுக்கு அழைக்கிறார் போல என்று அரசியலுக்கு வந்தார்கள். 50 ஆண்டுகள் நாடு நாசமாய் போச்சு. இப்போ புதிதாக வீதி வீதியாக தெரு தெருவாக ரோடாக அலைந்து ஒருத்தர் இளைஞர்களை அரசியலுக்கு வாருங்கள் சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. போக்சோ சட்டத்தில் உள்ள போறவங்க எல்லாம் அரசியலுக்கு நம்மைத்தான் அண்ணாமலை கூப்பிடுறான்னு சொல்லிட்டு பூரா பிஜேபி கொண்டான். ஒவ்வொருத்தன் பேர்லயும் 4 கேஸ் 5 கேஸ் 6 கேஸ் குவாலிபிகேஷன். அதான் நாம் தமிழர் கட்சியிலே பொறுப்பு வேண்டுமா? நீ இதுவரை எத்தனை தேர்தலுக்கு உழைத்திருக்கிறாய், எத்தனை மக்களை உறுப்பினராக சேர்த்திருக்கிறாய், எத்தனை முறை சிறைக்கு போயிருக்கிறாய், எத்தனை முறை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாய், எத்தனை மக்கள் பிரச்சனையாக களத்தில் நிற்கிறாய் அப்படின்னு பார்த்து பொறுப்பு. பாரதிய ஜனதா கட்சியிலே பொறுப்பு வேண்டுமா? இதுவரை நீ எத்தனை தாலிகளை அறுத்திருக்கிறாய், நீ தொகுதி செயலாளர். 2 முறை ரேப் அட்டெம்ப்ட், நீ மாவட்ட செயலாளர். ஐயா நான் 2 பேரை கொன்றிருக்கிறேன், நீதான் மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலாளர். இப்படி பொறுப்பு கொடுத்தா விளங்குமா? கற்றவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும்.
வர வேண்டும், அரசியலுக்கு வர வேண்டும், அரசியலை கவனிக்க வேண்டும். கற்றவர்கள் நிரப்பாத அரசியலை கயவர்கள் நிரப்புவார்கள். என் அன்பு சொந்தங்களே, கயவர்கள் நிரப்புவார்கள். நம்மை சுற்றி எத்தனை பிரச்சனை, பல்லடத்திலே வசித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட அவ்வளவு பிரச்சனை தெரியாது. உங்கள் பல்லடத்திலே அணுப்பட்டி என்கிற கிராமத்திலே கிஸ்கால் என்கிற இரும்பு உருக்கு ஆலை உள்ளது. அந்த இரும்பு உருக்கு ஆலை மூலமாக புற்றுநோய் உள்ளிட்ட பல நோய் உருவாகிறது. எப்படி தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் ஆலை மிகவும் மோசமானதாக இருக்கிறது என்று மக்கள் புரட்சி செய்தார்களோ, அதை போல பல்லடம் அணுப்பட்டியிலே கிஸ்கால் என்கிற இரும்பு உருக்காலைக்கு எதிராக மக்கள் போராடினார்கள். 100 நாள்களுக்கு மேலாக உண்ணாவிரதம் இருந்தார்கள். அவர்கள் இருந்த 100 நாள் உண்ணாவிரதமானாலும் சரி, வட்டாட்சியர் அலுவலகம் முன் நடந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா போராட்டத்திலும் முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரை மக்களோடு மக்களாக, தோளுக்கு துணையாக களத்தில் நின்ற ஒரே கட்சி நாம் தமிழக அரசியல் கட்சி. கேட்டு பாருங்க, பல்லடத்தில் அணுப்பட்டியில 100 நாளுக்கு மேல மக்கள் போராடினா, பசி பட்டினியோட கூட உட்கார்ந்து அவனோட பட்டினியோட நின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி. இதே தாராபுரம் சாலையிலே 40 கிலோமீட்டருக்கு ஏற்கனவே இருந்த தேசிய நெடுஞ்சாலையை புறவழிச்சாலை என்று அறிவித்து நீர்நிலை புறம்போக்கின் மேலே சில புறம்போக்குகள் சுங்கச்சாவடி அமைத்து சுங்க கட்டணம் வசூலித்தார்கள். பல்லடத்திலிருந்து தாராபுரம் போனீங்கன்னா சுங்கச்சாவடி அமைச்சு புதுசா எந்த ரோடும் போடல, ஏற்கனவே இருந்த 2 வழி சாலையை கொஞ்சம் புதுப்பிச்சு, எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல. கழிப்பறை வசதி, 3 கிலோமீட்டருக்கு தொலைபேசி வசதி வச்சிருக்கணும், அது இல்ல. 2 கிலோமீட்டருக்கு ஒரு கழிப்பறை வசதி வச்சிருக்கணும், அது இல்ல. சர்வீஸ் ரோடு இருக்கணும், சேவை சாலை, அது இல்ல. எந்த ஒரு முகாந்திரம் இல்லாம இதே பல்லடத்தில் இருந்து தாராபுரம் சாலையில சுங்கச்சாவடி வச்சு வசூல் பண்ண போறாங்க. அதற்கு முதல் ஆளாக குரல் கொடுத்து அந்த சுங்கச்சாவடியை இழுத்து பூட்டியது நாம் தமிழர் கட்சி. யார் உங்களுக்காக மக்களுக்காக களத்தில் வந்து நின்னா? ஒரு கார் வாங்குறீங்க, அந்த கார் வாங்கும் போது 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் ரோட் டாக்ஸ் கட்டி தான் கார் வாங்குறீங்க. ஆனாலும் ஒரு ரோட்ல போறக்கு 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய், 100 ரூபாய், 120 ரூபாய் சுங்கச்சாவடி டோல்கேட் கட்டணம் கட்டி போறீங்க. அதுக்கு எதிராக நான் ஆட்சிக்கு வந்தா சுங்கச்சாவடியை இரவாக உடைத்து எரிவேன்னு பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் எங்க அண்ணன் சீமானை விட்டா வேற எந்த அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறாரு? ஐயா ஸ்டாலின் பேசிருப்பாரா? யார் பேச முடியும்? நாங்க ஒரு கவுன்சிலர் கூட இல்ல. ஒரு டோல்கேட்டை உங்க பல்லடத்தில் வரவிடாம தடுத்திருக்கிறோம். இன்னைக்கு காலை கூட எங்க வேட்பாளர் உட்பட 5 நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்கள் சேர்ந்து போய் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரின் முன்னால மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். தயவு செய்து அந்த டோல்கேட்டை திறந்துடாதீங்க, திறந்தா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அதை உடைத்து எரியும் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். நாங்க சொல்லிட்டு போற ஆள் கிடையாது. தமிழ்நாடு காவல்துறைக்கு நல்லாவே தெரியும். எங்களுடைய டிராக் ரெக்கார்ட்லாம் உங்க கையில் இருக்கு. இருக்கிற இடம் தெரியாம பேசி எடுத்துருவோம். ஏன்னா நாங்க திமுகவில் செந்தில் பாலாஜி மாதிரி, பொன்முடி மாதிரி, KN நேரு மாதிரி, ஜெகத்ரட்சகன் மாதிரி ஊரை ஏமாத்தி சொத்து சேர்த்துட்டு நெஞ்சு வலி வந்துருச்சு படுத்துக்கிற ஆளுங்க நாங்க இல்ல. நாம் தமிழர் கட்சியில சேரும் போது கட்சியில் சேர்ந்தால் வழக்கு போடுவான், வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று எங்கள் அண்ணன் சீமான் சொல்லி நாங்க கட்சியில சேர்ந்திருக்கிறோம். என்ன திமுக அதிமுக பாஜக சேர மாதிரி நீ கஞ்சா வித்துக்கலாம்டா, நீ பிளாட்பார வியாபாரிகள்ட்ட 50 ரூபா 100 ரூபா கமிஷன் வாங்கிக்கலாம், நீ இந்த ரோடு போடுறன்னு சொல்லி கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்சியில சேர்க்கிறோம். நாம் தமிழர் கட்சியில சேர்ந்தா வழக்கு வரும், சிறைக்கு போகணும், பல உண்மையான நட்புகள் கிடைக்கும். அவன் சொந்தக்காரன் எப்ப உதவுறானா இல்லையோ, ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரன் உதவான்னு சொல்லிதான் நாங்க கட்சியிலே சேர்றோம். நாங்க ஒரு கவுன்சிலர் கூட இல்லைங்க. ஆனால் பல்லடத்துல, உங்க பல்லடத்துல அணுப்பட்டியில கிஸ்கால் இரும்பு உருக்காலை வரவிடாமல் தடுத்திருக்கோம். அதுக்கு எதிராக போராடி இருக்கிறோம். அந்த மன நிறைவாச்சு எங்களுக்கு இருக்கு. அதே போல் பல்லடத்திலிருந்து தாராபுரம் சாலையில அந்த டோல்கேட் வரக்கூடாதுன்னு சொல்லி போராடி அதை தடுத்துட்டோம். இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் 15 நாளுக்குள்ள அதை எடுத்துறோம் சொல்லி நாங்க உத்தரவு போட்டுட்டோம். அந்த டோல்கேட் வராதுன்னு சொல்லி நமக்கு வாய்மொழி ஒரு உறுதி கொடுத்திருக்காரு. அதன் வரைக்கும்
போராடி உங்களுக்கு வெற்றி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. ஒரு கவுன்சிலர் இல்ல, நாங்க ஒரு எம்எல்ஏ இல்ல, ஒரு எம்பி இல்ல, அமைச்சர் இல்ல, எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாத போது இப்படி தொடர் நடுங்கி வைக்கிறோம்னா ஏதாச்சும் ஒரு பொறுப்பு கொடுத்தீங்கன்னா இவனுங்களை என்ன பாடுபடுத்துவோம் மட்டும் நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. இது வரைக்கும் 40 எம்பி விடுதலை அடைந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க வாக்கு செலுத்தி காங்கிரஸ் ஓட்டு போட்டு, பிஜேபிக்கு ஓட்டு போட்டு, திமுகவுக்கு ஓட்டு போட்டு, அதிமுக ஓட்டு போட்டு எல்லாரையும் நீங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. இந்த தொகுதியில் கூட ஒருத்தர் கம்யூனிஸ்ட் ஆளு நடராஜன்கிறவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க. உங்க மனசாட்சியில கைய வச்சு சொல்லுங்க. எல்லார்கிட்டயும் செல்போன் இருக்கு, எல்லார் வீட்லயும் டிவி இருக்கு. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இந்த 5 ஆண்டுகள்ல 10 ஆண்டுகள்ல இந்த கோவை தொகுதியினுடைய எம்பி நடராஜன் ஐயா அவர்கள் கோவை மக்களுக்காக, பல்லடம் மக்களுக்காக பாராளுமன்றத்தில் எந்திரிச்சு பேசினாருங்கிற ஒரு காணொலி ஆதாரத்தை கொடுத்துருங்க. நாங்களே கம்யூனிஸ்ட்ல வந்து சேர தயாரா இருக்கிறோம். ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? ஐயா இவர்தான் நடராஜன்கிறவரு, இவர்தான் கோயம்புத்தூர் தொகுதியினுடைய எம்பி, இவர் கம்யூனிஸ்ட் ஆளு, இவர் கோயம்புத்தூர் மக்களுக்காக எந்திரிச்சு பேசினாரு. ஏதாச்சும் ஒண்ணு இல்ல. மத்த தொகுதியிலும் சரி, 40 தொகுதியிலும் சரி, யாராச்சும் ஒருத்தன் பேசியிருக்கானா? எம்பி தொகுதியினுடைய வளர்ச்சி நிதியாக ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. அது ஒரு 10 லட்சம் ரூபாயா இந்த பல்லடத்துக்குன்னு சொல்லி ஐயா நடராஜன் அவர் செலவு பண்ணி இருப்பாரா? இல்ல அவர் பேர் தான் நடராஜன் இருக்கு, நடந்து வந்தாச்சும் இந்த வீதியில பார்த்திருப்பாரா யாரையாச்சு? இல்ல இந்த 5 வருஷத்துல நீங்க அவரை பார்த்திருக்கீங்களா? இல்ல அவரு உங்களை பார்த்திருக்காரா? ஒண்ணுமே இல்ல. எது ஒன்றும் இல்லாத தற்கொலைகளுக்கு நீங்க மறுபடியும் வாக்கு செலுத்துறீங்க. எம்பியினுடைய வேலை என்ன தெரியுமா? இப்ப இருக்கிற எம்பி போய் உட்கார்ந்து செல்போன் நோண்டுறது, சாப்பிடுறது, தூங்குறது. அம்மா கனிமொழி எந்திரிச்சு பேசினா மேடை சட்டுறது. கனிமொழி எம்பி பேசினாங்கன்னா உயிர் வந்துடும். ஏன்னா உத்தரவு, கனிமொழி பேசும்போது யாரும் தூங்கக்கூடாது, செல்போன் நோண்டக்கூடாது, எல்லாம் மேசேஜ் தட்டணும். அப்படிப்பட்ட கொத்தடிமைகளுக்கு நீங்க ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கீங்க. அக்கா படிச்ச பட்டதாரி ஒரு இளைஞர் தேடி தேடி வேட்பாளரை போட்டிருக்கிறார் சீமான். இந்த இடத்துல யார நிப்பாட்டினா சரியா இருக்கும் சொல்லி தேடி தேடி, நான் உங்க கட்சி மாதிரி கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க, தொகுதிக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணீங்க, பணத்துக்காக அரசியல் செய்யற எங்கள் இனத்திற்காக அரசியல் செய்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நீ திமுகவில் இருப்ப, நாங்களும் அந்த இடத்துல இருந்து வந்த ஆளுகளா? நாங்க என்ன பிறக்கும் போதே நாம் தமிழர் கட்சியில பொந்துன்னு குச ஆளுகளா? எங்க அப்பா, எங்க சித்தப்பா, எங்க மாமா, எங்க மச்சா எல்லாரும் திமுக ஆளுதான், எல்லாரும் அதிமுக ஆளுதான், எல்லாரும் காங்கிரஸ்ல இருந்தவங்க தான், எல்லாரும் பிஜேபியில் இருந்தவங்க தான். அங்க ஒரு கக்கூசு போற நாட்டை தாங்க முடியல, மூக்க பிடிச்சி வெளியே ஓடி வர மாதிரி கருமம் சொல்லி துப்பிட்டு ஓடி வந்திருக்கான் அந்த கட்சியில விட்டுட்டு. நான் வேட்பாளரா நிக்கணும்னு ஆசைப்படுறேன். திமுகவுல நான் நிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் திமுகவுக்காக உழைச்சிருக்கேன். இப்ப நான் கோயம்புத்தூர்ல சீட்டு கேட்கிறேன். சீட்டு என்ன உடனே அள்ளி கொடுத்துருவாங்களா? விருப்ப மனு வாங்குற கூட 15,000 ரூபாய் கப்பம் கட்டணும். திமுக அதிமுகவுக்கு 15,000 ரூபாய் பணம் கட்டினாதான் வேட்பாளர் நீங்க நிக்க முடியும், விருப்ப மனுவே வாங்க முடியும். அப்புறம் வேட்பாளர் சொல்லி அது ஒரு இன்டர்வியூ நடக்க, நீங்க கட்சிக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? 15 கோடி. தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? 20 கோடி. சரி, ஓகே, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருங்க, அடுத்த ஆள் வருவாரு. நீங்க நான் கட்சிக்கு 30 கோடி டொனேஷன் கொடுக்குறேங்க, தொகுதிக்கு 50 கோடி செலவு பண்றேங்க. நீங்க தான் கோயம்புத்தூர் தொகுதியினுடைய வேட்பாளர். ஏன்னா அப்படியா? எங்க என்ன சீமான் வந்து ஒரு ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு இந்த வராங்க எங்க வேட்பாளர் கலாமணி. கலாமணி, கட்சிக்கு எவ்வளவு நிதி கொடுப்பீங்க, தொகுதிக்கு எவ்வளவு நிதி செலவு பண்ணுவீங்க? அவங்க சொல்லுவாங்க, அண்ணா பஸ்ஸுக்கே பக்கத்து வீட்டுல இருந்தானே வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நீங்க தான் பார்த்து கொடுத்து விடுங்க வாங்க. நான் கூட போன கூட்டத்தில் சொல்லியிருந்தேன், இந்த என்ஐஏ ரைடு, இடி ரைடு எல்லாம் போட்டு இருக்காரு மோடி. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வீட்டுக்கு வந்துட்டா பாவம் பரிதாபப்பட்டு உங்களுடைய எண்ணெய் அதிகாரி 5000 ரூபாய் கொடுத்து நோட்டீஸ் அடிச்சுக்கன்னு சொல்லிட்டு போனோம். அந்த அளவுக்கு பரிதாபத்துக்குரிய நிறைய நாங்க இருக்கிறோம். பயந்து போக மாட்டோம். திமுக பயந்துரும், செந்தில் பாலாஜி பயந்துருவாரு, பொன்முடி பயந்துருவாரு. ஆனா சீமான் கட்சியில் இருக்கிற யாரும் பயம்னா என்னன்னே தெரியாம தான் வளர்ந்துருக்கிறோம். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருக்கும் வேற வேற தொழில் இருக்கு. பேசிக்கொண்டிருக்கிற நான் பேச்சாளர் என்று மத்த கட்சி தீப்பொறி ஆறுமுகம் மாதிரி அவரை மாதிரி இவரை மாதிரி 10,000 வாங்கிட்டு 20,000 வாங்கிட்டு பேசக்கூடிய ஆளுகள் இல்ல. தினம் 10,000 சம்பாதிக்கிறத விட்டுட்டு தான் நாம் தமிழ் பேசவே நாங்க வந்திருக்கிறோம்.
பெய்டட் நாஞ்சில் சம்பத்து மாதிரி வாடகைக்கு விட்டு பழக்கிறோம்னு நினைச்சுக்கிறியா? எங்களுக்கு ஒரு இன்னோவா காரு பல்லடம் கூட்டத்தில் பேசிட்டா 10,000 பணம், அந்த கூட்டத்தில் திருப்பூர் கூட்டத்தில் பேசிட்டா 20,000 பணம். போடா போ. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தொழில் இருக்கு. உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் படித்த பட்டதாரிகள், தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர்கள். நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிற எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை இருக்குது. நாங்கள் ஒருவர் தான் எங்கள் சொந்த காசிலே அரசியல் கட்சியை நடத்துகிறோம். பெரிய மாநாடு போட்டா இந்தியாவிலே பெரிய கட்சி. 9,000 கோடி சொத்து வைத்திருக்கிற பாஜக, 10 ஆண்டுகளாக பிரதமராக இருக்கிற மோடி வந்து பேசுறாரு பல்லடத்துல. முதல் நாள் பாலிமர் செய்தியில போடுறான், கடகடையா பிச்சை எடுக்கிறான். 500 ரூபாய் கொடுங்க. பாரத பிரதமர் வராரு, 1000 ரூபாய் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். மோடி வந்து பேசுறாரு, பக்கத்து கடைக்கார 800 ரூபாய் கொடுக்குறேன், உனக்கு 1000 ரூபாய் கொடுக்க வலிக்குதா? யாரு? பாஜக டொனேஷன் புக் எடுத்துட்டு கடகடையா. நான் சொல்ல, பாலிமர் டிவியில போட்டு காட்டுறான். என்ன அப்படி இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உண்டியல் குலுக்கி தெரு தெருவாக வீதி வீதியாக தான் சம்பாதித்த சொந்த பணத்தில் நடத்துகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். வெளிநாட்டில் இருப்பான், கடன்களை எல்லாம் வெளிநாட்டில் இருப்பான், சிறுக 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 சேர்த்து பணியன் தொழிலாளியாக இருப்பான், பேக்லாக் டெய்லரா இருப்பான், செட்டிங் சென்டர் வேலைக்கு இருப்பான். வார வார உண்டியல் வச்சு 100, 200, 500 சேர்த்து குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து நடத்துகிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. ஏன் நாங்க பணம் சம்பாதிக்க வேற வழி இல்லையா? ஏதோ ஒரு கட்சியில கூட்டணின்னு போனா 10 சீட்டு கொடுப்பான், 1000 கோடி பணம் கொடுப்பான். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? 7% ஓட்டு, 40 லட்சம் ஓட்டு இருக்கு. இப்ப எங்க அண்ணன் நினைச்சா திமுக போனா 5 சீட்டு பணம், அதிமுக போனா சீட்டு பணம். ஆனால் ஏதொன்று வேண்டாம், நீங்கள் கொடுக்கிற 1 சீட்டு 2 சீட்டு பிச்சைகளுக்காக நாங்கள் நிற்கவில்லை. எங்களுடைய லட்சியம் மிக வலிமையானது. அதைவிட வலிமை எங்களுக்கு அதிகாரம். அதிகாரம் மிக மிக வலிமையானது. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு சொல்லிதான் களத்தில் நின்று கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அப்போ நாங்க பணத்திற்கு விலை போக மாட்டோம் சொல்லிட்டு இந்த விளக்கத்துல நாங்க ஏன் கொடுக்கிறோம்னா, நாங்க பணத்துக்கு விலை போகக்கூடிய ஆட்கள் அல்ல, பணத்துக்கு விலை போகல. அப்போ உறுதியாக தனிச்சு 40 தொகுதியில் நாங்க நிக்கிறோம். முழுக்க முழுக்க திருப்பூர் மாவட்டமே இது வட மாநிலத்துடைய மாவட்டமா மாறி நின்றுச்சு. ஒரு கடைவீதி பல்லடத்துக்கு வந்தாலும் சரி, மங்கலத்துக்கு வந்தாலும் சரி, இல்ல திருப்பூருக்கு வந்தாலும் சரி, ஒரு இடத்துல கூட தமிழர்களுடைய ஆதிக்கமே இல்லை. வரும்போது கூட எங்க அண்ணன் சொன்னாரு, இங்க பாருங்க ஒரு இந்திக்காரர் பானிபூரி வண்டி வச்சிருக்காரு, முழுக்க இந்தி எழுத்து இங்க வச்சிருக்காரு, முழுக்க இந்தி எழுத்து. இதே போல வட மாநிலத்துல குஜராத்லயோ பீகார்லயோ ஒரிசாலயோ பெங்கால்லயோ முழுக்க தமிழ் எழுத்து போட்டு ஏதாச்சும் ஒரு வண்டி, ஒரு வண்டியை வாடகை வண்டி நிறுத்திட முடியுமா? தெரு வீதி எங்கும் பார்த்தாச்சு. 190 கடைகள் ஆங்கிலத்திலும் இந்தியிலையும் தான் போர்டு வச்சிருக்கீங்க. ஒரு 10 கடைகள்ல மட்டும்தான் தமிழ் எழுத்துல போர்டு இருக்கு. பெயர் பலகை கூட தமிழ்ல இல்ல, முழுக்க ஆங்கிலம் மற்றும் இந்தியில இருக்கு. அதுக்காக தேடி 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 பல்லடத்துல பொதுக்கூட்டம் வைக்கிறா, மாநாடு. சென்னை பெருவெள்ளத்துல நம்முடைய உடைமைகளை விட்டு, லட்சக்கணக்கான சொத்துக்களை விட்டு, காரை விட்டு, வாகனங்களை விட்டு நிர்கதியாக நின்றோம். அப்ப எங்க போனார் மோடி? அப்ப எங்க போனார் அமித்ஷா? இதே தூத்துக்குடியிலே திருநெல்வேலியிலே வரலாறு காணாத மழை வெள்ளம் வந்து அடுத்த வேளை சோத்துக்கு வக்கத்து வலியத்து ஒரு பாக்கெட் பால் கிடைச்சிடாதா, 1 கிலோ அரிசி கிடைச்சிடாதா என்று கையேந்து நின்றோம். அன்றைக்கு எந்த மோடியும் வரலையே, எந்த அமித்ஷாவும் வரலையே. ஆனால் தேர்தல் வருகிறது என்ற உடனேயே ஏன் தமிழ்நாட்டில் நீ மாநாடு போடுற, திருப்பூர்ல போடுற? இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் தான் இருக்காரு. ஏன் ஓடி ஓடி விமானத்தை பிடிச்சு நீ வர? எப்படியாவது பாஜகவை காலொன்ற வைக்க விடலாம் என்று ஏன் நீ இப்படி கங்கணம் கட்டிட்டு திரியிற? நாங்கள் அழுது கொண்டு நின்ற போது வராத நீ இப்ப மட்டும் எதுக்கு வர? தேர்தல் வந்துருச்சு, மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நம்முடைய அதிகாரத்தை இங்க நிறுவனம் நினைக்கிறாங்க. சீமானுடைய தம்பிகள் இருக்கிற வரை
பாஜக இந்த மண்ணில ஒரு மயிரை கூட பிடிக்க முடியாதுன்னு ஆணை அடிச்சு சொல்றோம். ஒண்ணும் செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. நீ உன் கட்சியில எவ்வளவு கம்பெனி ஓனர் வேணா வச்சுக்க, உன் ஓட்டுக்கு எவ்வளவு வேணா செலவு பண்ணு, ஒரு தொகுதிக்கு எவ்வளவு வேணா துண்டறிக்கை ஆடி, ஆனால் மக்கள் தெளிவானவர்கள். பாஜகவிற்கு நம்ம வாக்களிக்க கூடாதுங்கிறதுல எங்களை விடவும் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இந்த 10 ஆண்டுகளை நீ செய்த நலத்திட்டம் இந்த திருப்பூர் கோயம்புத்தூருக்கு, நீ தமிழ்நாட்டு கூட விடு, இங்க நீ ஜெயிக்கணும் சொல்லி திருப்பூர் கோயம்புத்தூர் ஒரு சுயநலத்துக்காக ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை ஐயா மோடி கொண்டு வந்திருக்காரா? நாட்டுக்கே நீதான பிரதமர். ஆனால் முழுக்க முழுக்க தொழிலையே ஜிஎஸ்டி ஓட்டு பணம் செல்லாது என்று அறிவிச்சு தொழிலையே முடிச்சு கட்டி உட்கார ஓட்டு உட்கார வச்ச பெருமை ஐயா மோடி தான் சேரும். சோமனூர்ல எங்க தறி ஓடுது? நூல் விலை உயர்வு, பருத்தி விலை உயர்வு, பருத்தி உற்பத்தியே இல்ல. முழுக்க திருப்பூர் கோவை மாவட்டத்தில் முன்பெல்லாம் பார்த்தால் பருத்தி விவசாயம், ஸ்மால் ஸ்கேல், மீடியம் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல், சிறு விவசாயம், குறு விவசாயம், பெரு விவசாயம் எல்லாமே பருத்தி சார்ந்து இருக்கும். 1 ஏக்கர் வச்சிருக்கவனும் பருத்தி விவசாயம் பண்ணுவான், 1000 ஏக்கர் வச்சிருக்கவனும் பருத்தி விவசாயம் பண்ணுவான், பருத்தியை அறுவடை செய்வான். திருப்பூர், பல்லடம், கோவை செழிப்பா இருந்தது. மோடி வந்தாரு, பருத்திக்கு தடை, பருத்தி இல்ல, பருத்தி விவசாயம் இல்ல, பருத்தி விவசாயிகளும் இல்ல, பூரா செத்துட்டான். அடுத்த தலைமுறை பருத்தி விவசாயம் செய்யல. இப்ப எங்க கொடுக்கிறார் மோடி? அம்பானியிடமும் அதானியிடமும் இருக்கிற பாலிஸ்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். பாலிஸ்டர் என்பது என்ன? உன்னுடைய பல்லடத்திலேயும், உங்களுடைய சோமனூர்லயும், உங்களுடைய கோயம்புத்தூர்லயும், உங்களுடைய திருப்பூர்லயும் விளையக்கூடியதா பாலிஸ்டர்? கச்சா எண்ணெய் கழிவிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடியது பாலிஸ்டர். கச்சா எண்ணெய் இங்க இருக்கிற ராமசாமி கவுண்டரும் சுப்பராய கவுண்டரும் அவர் நிலத்திலே தயாரிக்க முடியுமா? அது அரபு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட வேண்டும். அரபு நாட்டிலிருந்து யார் செய்வா? கார்பரேட் அம்பானிகளும் அதானிகளுக்குமான உலகமாக யுகமாக மாற்றி நிறுத்திட்டான். பருத்தி விவசாயம் இல்ல, பாலிஸ்டர் பக்கம் ஓடிட்டா, தொழில் செய்ய முடியல, திருப்பூர்ல வேலை இல்ல, பூரா சொந்த தாய் கிராமத்திலே ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம் போயிட்டா. முழுக்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திக்கார வந்து குடியேறிட்டான். அவனுக்கு பூமியின் சொர்க்கமா தெரியுது. இதே திருப்பூர்ல, இதே கோவையில, இதே பல்லடத்துல கடை வீதியில் இருக்கக்கூடிய எந்த கடையினுடைய உரிமையாளரோ தமிழர்கள் இல்ல, மார்வாடிகள். ஒரு கடை இருக்கு திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் முன்னால 100 கடை இருக்குன்னா 50 கடைக்கு மேல மார்வாடிகள் முதலாளிகளா மாறி நிறுத்திட்டான். அந்த மார்வாடிகளுக்கு பஞ்சாயத்து பண்ணி அந்த கட்டடத்தை வாங்கி கொடுக்கிறது யாருன்னா பாஜக. பாஜக வேறு மொழி, வேற்று மொழியாளர்கள் அணின்னு சொல்லி ஒரு அணியவே வச்சிருக்கான். அது அணியில சனி. நீ வேற மாநிலத்தில் குஜராத்துக்கு போய், ஒடிசாக்கு போய், பீகாருக்கு போய் இங்குள்ள தமிழன் இதை போல சொகுசா வாழ்ந்துட முடியுமா? இதை போல சொகுசா பேசிட முடியுமா? ஒண்ணும் முடியாது, ஒண்ணும் முடியாது. ஆனால் அவனுக்கு தமிழ்நாட்டை, திருப்பூரை, கோயம்புத்தூரை பூமியின் சொர்க்கமாக மாற்றி கொடுக்கிறான். பல்லடத்துல மாநாடு ஓட்டும் போது கூட லாரி லாரியாக, வேன்ல இருந்து, பஸ்ல இருந்து எல்லாத்திலையும் இந்திக்காரனை கொண்டு வந்தா கூட்டமே நடத்தினாங்க. இல்லை என்று மறுக்க முடியுமா? காணொலி காட்சி இருக்கு, வீடியோ ஆதாரம் இருக்கு, அவங்களே எடுத்து வெளியிடுறாங்க. அதனாலதான் அவனுக்கு தேடி தேடி குடியமர்த்தி 1 கோடி பேருக்கு மேலாக இந்த கொங்கு மண்டலத்தில் குடியேறிட்டான். அவனுக்கு எல்லாம் என்ன பண்ணலாம்? செத்து போனா கூட பாஜக ஓட்டு போடுவான். கொரோனா வந்து செத்தாலும் சரி, வீதி வீதியா ரோடா நடந்தாலும் சரி, மனித உடல் மேல கிருமி நாசினி தெளிச்சாலும் சரி, அவனுக்கு தெரிஞ்சது தாமரை 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 தாமரை, ஜெய் ஸ்ரீராம். இங்க உட்கார்ந்து இருக்க அடுத்து பேச போறாரு எங்க அண்ணன் மேட்டுப்பாறை ஸ்ரீராம். அந்த ஸ்ரீராம் கேட்டீங்கன்னா கூட உனக்கு 500 ரூபாய் கொடுப்பாரு. ஜெய் ஸ்ரீராம்ல ஒண்ணும் தர மாட்டாரு. என்ன என்ன நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லி என்ன ஆச்சு? எங்கெங்க கோவில் கட்டி திறக்கிறதுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக ஒரு இலவச கல்வி கூடம் கட்டி தரங்க, ஓட்டு போடுறோம். இலவச எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி தரங்க, ஓட்டு போடுறோம். இலவசமாக நூலகம் கட்டி தரங்க, வாக்கு செலுத்துறோம்.
ஏதாவது ஒண்ணு ஜிஎஸ்டி வரிகட்டு, சிஏ, என்ஆர்சி, என்பிஆர், நாட்டிலிருந்து நீ வெளியே போ, நீ வெளியே போ, நீ வெளியே போ. எல்லாமே பேரழிவு திட்டம், பேரழிவு. ஏன் வா தேர்தலுக்கு வரியில உன் கொள்கையை சொல்லி வாக்கு கேளு, ராமராஜ்யம் அமைப்பும் சொல்லி வாக்கு கேளு. யார் போடுவான்னு பார்ப்போம், யார் போடுவான்னு பார்ப்போம். நீ வட மாநிலத்தில் இருக்கிற மூலகட்ட பயலுக மாதிரி தமிழ்நாட்டில் இருப்பாங்க, நம்ம வாக்கு செலுத்தி வெற்றி அடைஞ்சோம் வச்சிருக்கிறியா? தமிழ்நாட்டில் மிக தெளிவாக இருக்கிறாங்க. என் அன்புக்குரிய சொந்தங்களே, 1950க்கு முன்னால் வாக்கு செலுத்துகிற உரிமை கூட நமக்கு இல்ல. பெரிய பெரிய நிலக்கிழார்கள், மிராசுதாரர்கள், ஜமீன்தாரர்கள், இவர்கள் தான் வாக்கு செலுத்தி ஓட்டு போடவே முடியும் அப்படிங்கிற நிலையை 1950ல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டம் கொண்டு வந்துதான் அனைத்து மக்களும் மக்களாட்சி முறையை பிரகடனப்படுத்தினாங்க. அனைத்து மக்களும் வாக்கு செலுத்தலாம், ஜனநாயக முறையிலே யாரை வேண்டுமானாலும் கவுன்சிலராக, எம்எல்ஏவாக, எம்பியாக ஆக்க முடியும் சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனா நம்மள 100%ல 40% பேர் வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவதை கூட விரும்புவதில்லை. யாருக்கு ஓட்டு போட்டு என்னங்க, நம்ம உழைச்சாதாங்க நமக்கு சோறு. அவர் வந்தா என்ன, இவர் வந்தா என்ன? அன்புக்குரிய சொந்தங்களே, நீங்கள் வரிசையில் நின்று செலுத்துகிற வாக்குகள் தான் அடுத்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு உங்கள் தலைமுறை வருங்கால பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பா அமையுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. 10 ஆண்டுகள் எடுத்துக்கங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் விலைவாசி உயர்வு எவ்வளவு, மின் கட்டணம் எவ்வளவு, பருப்பு விலை, அரிசி விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை, சிலிண்டர் விலை 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வளவு, இன்றைக்கு 2024 2014 மனசில் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பொருளை எவ்வளவு கொடுத்து வாங்கணும் நினைச்சு பாருங்க. 2014 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு, 2014 1 கிலோ அரிசி எவ்வளவு, 2014 1 லிட்டர் சமையல் எண்ணெய் எவ்வளவு, 2017 ஒரு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு, இன்றைக்கு 2024 இன்றைக்கு கண்ணை மூடி சிந்தித்து பாருங்கள். இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் எவ்வளவு விலை கொடுத்து வாங்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். இவன் தேர்தலுக்கு முன்னால் 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் பிச்சை காசுகளை கொண்டு வந்து உங்கள் கைகளில் கொடுத்து அடுத்த 5 ஆண்டுகளிலே சிலிண்டர் விலையை, பெட்ரோல் விலையை, விலைவாசி விலை உயர்வை, சாராயத்தின் விலையை கூட இவர்கள் ஏற்றி விற்பார்கள். என அன்புக்குரிய சொந்தங்களே, நீங்கள் புரிதலோடு வாக்கு செலுத்துங்கள். போதை பொருள் விற்கிறான், 2000 கோடி ரூபாய்க்கு கஞ்சா விற்கிறான், அவனை ஒண்ணுமே செய்ய முடியல, கைது பண்ண கூட முடியல. ஆனா ஏதோ ஒரு மூலையில ஒரு மீம்ஸ் போடுறவனை தேடி தேடி கைது பண்றாங்க. ஆனால் 2000 கோடி ரூபாய்க்கு கஞ்சா விற்கிறவனை ஒண்ணுமே செய்ய முடியல. நாங்கள் தடை செய்து விட்டோம், தடை செய்து விட்டோம், தடை செய்து விட்டோம், மக்களுக்கு தீங்கானதை தடை செய்து விட்டோம் என்று சொல்லி ஸ்டாலின் அரசு பெருமைப்படுது. நாங்களும் தொலைக்காட்சி தொடங்கி சாராயத்தை தடை பண்ணியிருப்பாங்களா, கஞ்சாவை தடை பண்ணியிருப்பாங்களா, அபினை தடை பண்ணியிருப்பாங்களான்னு செய்தியை போட்டு பார்க்கிறோம். கடைசியில ஸ்டாலின் அரசு தடை பண்ணியது ரோட்டுல 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கு விற்கிற பஞ்சு மிட்டாயத்தான் இவர்களால் தடை பண்ண முடிஞ்சு. ஏன் பஞ்சு மிட்டாய் தடை பண்றீங்க? அதுல அதிகப்படியான ரசாயனம் இருக்கு, மக்களினுடைய உடலை பாதிக்கும்ங்கிறான். அப்ப நீ ரோடா விற்கிற சாராயம் என்ன கிருமி நாசினியான்னு கேட்டா வாய் திறக்க மாட்டேங்கிறான். நீ ரோடா டாஸ்மாக் திறந்து விற்கிறது என்ன பூஸ்ட், ஹார்லிக்ஸா? அது உடலுக்கு தீங்கானது இல்லையா? உங்க ஆளு ஜாபர் சாதிக்கு 2000 கோடிக்கு வித்திருக்காரு கஞ்சா, அபினு, கொக்கைனு, அதெல்லாம் நல்ல பொருளான்னு கேட்டா அவனை கைது கூட பண்ண மாட்டேங்கிறான், எங்க இருக்கிறான்னே சொல்ல மாட்டேங்கிறான். தொலைக்காட்சி ஊடகங்கள் கூட அதை பற்றி வாய் திறந்து பேச மாட்டேங்குது. இந்த உலகம் திருடர்களுக்கான உலகமாக மாறிவிட்டுச்சு, இந்த உலகம் கொலைகாரர்களுக்கான உலகமாக மாறிடுச்சு, இந்த உலகம் கற்பழிப்பவனுக்கும் தாலி அறுப்பவனுக்குமான உலகமாக மாற்றி விட்டுச்சு. நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் மண்டையை ஒரு மாதிரி கிறுக்க மாதிரி வச்சுக்கிட்டு கஞ்சாக்கும், போதைக்கு, அபினுக்கு, சாராயத்துக்கு எல்லாத்துக்கும் அடிமையாகி வாகனத்துல ஒரு நம்பர் பிளேட்டும் இல்ல, ஒரு வண்டி, கேவலமான ஒரு வண்டி வாங்கிட்டு 3 பேர் 4 பேர் சுத்துறான். நீ கண்ணார பாக்குற, உன்னுடைய தலைமுறையை பாரு, உன் வயத்தில் பிறந்த பிள்ளையை பாரு, இவனை போதையாக, போதை ஆசாமியாக மாற்றி நிறுத்தியது யார் என்று பாரு. யாரும் இல்ல. காரணம், நீ வாக்கு செலுத்திய உதயசூரியனும் இரட்டையையும் பாஜகவும் காங்கிரசும் தான். காங்கிரசும் பாஜகவும் திமுகவும் அதிமுகவும் தான் உன் பிள்ளை தறியிட்டு போவதற்கு காரணம். வீதி வீதியாக, தெரு தெருவாக சாராயத்தை வித்து பள்ளி மாணவர்கள் மாணவிகள் என்று பாரபட்சம் பார்க்காமல் வித்து
தெருவெங்கும் வீதி எங்கும் கஞ்சாவை வித்து ஹான்சி வித்தா சிகரெட் வித்தா ஓடி ஓடி பிடிக்கிற காவல்துறை கண்ணுக்கு முன்னாலே கஞ்சா விற்கும் போது கைகட்டி கமிஷன் வாங்கி கொண்டு பார்த்து கொண்டு நிக்குதுடா. ஏன் தெரியாதா? எங்க கஞ்சா விற்கிறாங்கன்னு தெரியாதா? எங்க அபின் விற்கிறாங்கன்னு தெரியாதா? எதுவும் தெரியாது, எல்லாம் தெரியும், பேச முடியல. ஏன்? விக்கிறவன் எல்லாம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கமிஷன் முடிச்சு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறான். ஒன்னும் செய்ய முடியல, ஒன்னும் செய்ய முடியல. ஆபாச படம் எடுத்து வச்சிருக்கோம், பல கோடி ரூபாய் பணம் கொடுன்னு சொல்லி தர்மபுரம் ஆதீனத்தையே மிரட்டான். யாரா மிரட்டுறான்னு பார்த்தா பாஜகவும் திமுகவும் கூட்டு சேர்ந்து மிரட்டுது. இப்படி ஒரு கேடுகட்ட சமூகத்திலே நம்மள சமூகத்தையே கேடுகட்ட சமூகமாக மாற்றி நிறுத்திட்டான். இதுல எதிர்த்து எவன் பேசினாலும் அவனை தீவிரவாதியாக தேச துரோகியாக அடையாளம் காட்டுறான். அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியினுடைய முதலமைச்சர், ஆனால் அவர் மோடியை பார்த்து பயப்படுவார். ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், ஆனால் 2 ஈடி ரைடு விட்டனே அவர் மோடியை பார்த்து பயப்படுவார். ஆனால் மோடியே பார்த்து பயப்படுகிற ஒரு கட்சி இந்தியாவில் இருக்குது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். வழக்கு போட்டு பார்த்தா, குண்டாஸ் போட்டு பார்த்தா என்னும் செய்ய முடியல. என்னையே ரைடு விட்டு பார்த்தா இவங்க பயந்துருவாங்கன்னு சொல்லி காலையில் 6 மணிக்கு 50 காவல்துறையை வீட்டுக்கு அனுப்பிச்சு பயமுறுத்தி பார்த்தா ஒன்னும் செய்ய முடியல. அப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லி சின்னத்தை முடக்கிட்டான். இவன் விவசாய சின்னத்திலே 7% வாக்கு வாங்கியிருக்கிறான். இதே சின்னம் மீண்டும் இருந்தால் 16% வாக்கு வாங்கிடுவான். சின்னத்தை முடக்குன்னு சொல்லி தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு முன்னாக சின்னத்தை முடக்கி இருக்கிறான். இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே நாம் தமிழர் கட்சி 1% வாக்கு வாங்கியது. விவசாய சின்னம் கொடுத்ததன் மூலமாக 7% வாக்குகளாக மாறி நின்றது. இவர்கள் நினைத்தார்கள் 14% ஓட்டு சீமான் வாங்கிடுவார்னு சொல்லி சின்னத்தை மாத்தினா. நீ சின்னத்தை மாத்து, சின்னத்தை மாற்றினால் அந்த 14 24% மாறுமே ஒழிய ஒருபோதும் குறையாது என்று எங்கள் மக்கள் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்கள். நேற்று நடந்த நியூஸ் 7 தொலைக்காட்சியிலே, புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே நடந்த கருத்து கணிப்பிலே சீமான அவர்களுடைய கட்சியின் சின்னத்தை முடக்கியது பாஜகவின் அரசியல் தந்திரம்தான், அரசியல் துரோகம்தான். அரசியலுடைய நிலைப்பாட்டில் இது சரியானது அல்ல என்று 80% பேர் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். மக்கள் அரசியலை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். வீதி வீதியாக தெரு தெருவாக நடந்தாலும் உங்களுக்கு இனி ஒரு வாக்கு கூட தமிழ்நாட்டில் விழாது. அவர் சொல்றாரு 2024 நாம் தமிழர் என்கிற கட்சியே இருக்காது. அவர்கள் ஆன்டி நேஷனலிஸ்ட். நாங்க சொல்றோம், நாங்க ஆன்டி நேஷனல் இல்ல, உன் ஆன்டி தான் நேஷனல். யார் ஆன்டி நேஷனல்? இதுவரை நாம் தமிழர் கட்சி பிள்ளை தேச துரோக வழக்கில் கைதாக இருக்கிறான். அவன் செய்த தேச துரோகம் என்ன? ஸ்டெர்லைட் வழக்கு, ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடி இருப்பான். பல்லடத்திலே கையில் குழாயை பதிக்க கூடாது என்று போராடி இருப்பான். காற்றாலை மின்சாரத்தை விவசாய நிலத்திலே அமைக்க கூடாது என்று போராடி இருப்பான். கிஸ்காலுடைய இரும்பு உருக்கு ஆலையை இங்கு அமைக்க கூடாது என்று போராடி இருப்பான். டோல்கேட்டை எம் மக்களுக்கு பல்லடத்திலே அமைக்க கூடாது என்று போராடி இருப்பான். இப்படி மக்களுக்கு ஆதரவாக மக்கள் களத்திலே போராடுகிறவர்கள் எல்லாருமே இவன் தேச துரோகிகளாகத்தான் காட்டுவார்கள். எங்களை நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை தான் ஏன் வைப்பார்கள். 2024 வரை நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஏறினோம். வரக்கூடிய காலங்களிலே பாராளுமன்ற படிக்கட்டுகளை, சட்டமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை ஏறுவதற்கு நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் தான் எல்லாரையும் காக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இவன் தரக்கூடிய அற்ப காசுக்காக, வேட்டிக்காக, சேலைக்காக, கோட்டருக்காக, பிரியாணிக்காக மீண்டும் நீ திமுகவுக்கு, மீண்டும் அதிமுகவுக்கு, மீண்டும் இவர்களுக்கு வாக்கு செலுத்தினால் ஒரு விடியலும் வராது. விடியல் உதயநிதிக்கும் இன்பநிதிக்கும் தான் வருமே ஒழிய உனக்கு வராது, வரவே வராது. கருணாநிதி குடும்பமும் பாஜகவும் தான் வளருமே ஒழிய அதிமுகவும் காங்கிரசும் தான் வளருமே ஒழிய உங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய குடும்பத்திலும் விடியல் வராது. இதுவரை சின்னம் நமக்கு உறுதி செய்யப்படவில்லை. வருங்காலத்திலே
சின்னம் எதுவாக இருந்தாலும் நம் எண்ணம் என்பது ஒன்றாக இருக்கிறது. இந்த கேஜிஎஃப் படத்துல வர மாதிரி சொல்லுவார்ல, எங்களுக்கு பிராண்டு எங்க அண்ணன் சீமான் தான், அவரை தாண்டி ஒண்ணும் இல்ல. நீ என்ன சின்னம் கொடுத்தாலும் அடுத்த அரை மணி நேரத்தில் உலகெங்கும் வாழ்கிற 12 கோடி தமிழர்களும் மக்களுக்கு சின்னத்தை கடத்துவார்கள். என்ன சின்னம் கொடுக்கிறார்களோ அந்த சின்னத்திலே நாம் தமிழர் கட்சியுடைய கோவை பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அக்கா கலாமணி ஜெகநாதன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த சுகர் பேஷண்டுகளுக்கு, பிபி பேஷண்டுகளுக்கு, கொலஸ்ட்ரால் பேஷண்டுகளுக்கு, வேலை 10 மாத்திரை போடுகிற பேஷண்டுகளுக்கு ஓட்டு போட்டு பாராளுமன்றத்திலே தூங்க விடாமல் தயவு செய்து துடிப்புமிக்க இளைஞர்களுக்கு ஓட்டு போடுங்கள். பாராளுமன்றத்திலே பல்லாங்குடி ஆடுபவனுக்கும் மிச்சர் சாப்பிடுவனுக்கும் வாக்கு செலுத்தி உங்களுடைய வாக்கை வீணாக்கி விடாதீர்கள். 50 ஆண்டுகளமாக ரவுடிக்கும், கேப்மாருக்கும், மொல்லமாருக்கும், திருடனுக்கும் வாக்களித்த உங்களுடைய விரல் புண்ணியத்தை தேட ஒரே ஒரு முறை, இந்த முறை நாம் தமிழர் என்கிற தாயின் மார்பில் கறந்த பாலை போல தூய்மையாக, நேர்மையாக, ஒழுக்கமாக இருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளருக்கு நீங்கள் வாக்களியுங்கள். அடுத்த முறை நீங்களே ஐயோ நாம் இப்படி தவறு செய்து விட்டோமே, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் 13 வருஷமா ரோடா நின்று கத்துறானே, அவனுக்கு வாக்களிக்காமல் இந்த திருடனுக்கு ஓட்டு போட்டு தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி நீங்களே குற்ற உணர்ச்சிகளை வெதும்புகிற அளவிற்கு நாங்கள் மக்களுக்காக பல கோடி திட்டங்களை கனவு கொண்டு வச்சிருக்கிறோம். புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும் நாம் தமிழர் ஆட்சி சொல்லும். நாம் தமிழர்.